என்னோட பேர் பாஸ்கர். நான் கன்னியாகுமரி மாவட்டம் கடைக்காவிலேயே இருக்கேன். எனக்கு 2 கை கால்கள் கிடையாது. நான் சின்ன வயசுலேயே ஊனம். எப்படியாவது முன்னேறணுள்ள தன்னம்பிக்கையிலே முன்னேறிக்கிட்டே இருந்தேன். ஆனால் சரியாக உதவிகள் எனக்கு கிடைக்கல. அப்போ தான் அண்ணன் செல்வகுமாரை நான் தொடர்பு கொண்டேன். அவர் தான் சொன்னார், இப்படி ஒரு அறக்கட்டளை இருக்குது, ஜேஜேங்கிற அறக்கட்டளை இருக்குது, அவங்கக்கிட்ட போனால் உதவி கிடைக்குன்னு சொல்லி. அப்படி அவங்க நான் தொடர்பு கொண்டதில் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க. என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக கொஞ்சம் கோழிகள் அவங்க சார்பாக ஜேஜே தன்னம்பிக்கை நிர்வாகிகள் மட்டும் அவங்க தொண்டு நிறுவனம் சார்பாக எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எத்தனை கோழி? எனக்கு 50 கோழி வந்துருக்கு. இது வந்து எப்படின்னா நம்ம ஜேஜே தன்னம்பிக்கை அறக்கட்டளையில் இது வந்து நான் ஒரு வேணா செய்யலை. பார்த்தீங்கன்னா இந்த அறக்கட்டளையில் நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. இந்த நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அறக்கட்டளையில் நிறைய அவங்கெல்லாம் உதவி செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க 100, 500, 1000 கொடுத்த காசை வசூல் பண்ணி நான் அனுப்பி தான் உங்களுக்கு நீங்கள் போய் வாங்கி கொடுக்குறோம். நாங்கள்லாம் எங்கள் உழைப்பை தான் போடுறோம். ஒரு அறக்கட்டளை வந்து எல்லாரும் தான், தான் தனிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய நீங்களும் சரி இவங்களும் சரி நம்ம எல்லாருமே இந்த அறக்கட்டளையோட நிர்வாகிகள். சரிங்களா? இன்னைக்கு அவங்க கொடுத்த ஒரு சரியான அந்த தொகையில் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்வாதாரத்து மூலமாக நீங்களும் உங்கள் பிள்ளைகள்லாம் வளர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கு நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. ஆமாம், ஜே தன்னம்பிக்கை குழு அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்வேன். நானும் இதில் என்னுடைய தொழில் முன்னேற்றம் வந்தால் நானும் என்னால் முடிஞ்சதை நிறைய பேருக்கு உதவியாக செய்வேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்றி. 4 பேருக்கு சொல்லுங்க எங்கள் அறக்கட்டளை போய். சரி, நீங்களும் 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. நம்ம வளரும்போது நம்ம 4 பேரை ரொம்ப நன்றி.